ஓம் சாந்தி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நாம பழைய ஏற்பாடு 1 ராஜாக்கள் அதிகாரம் 15 பார்க்க போறோம். சொல்லுங்க சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். ஒண்ணு, நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம் எனும் ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருக்கவில்லை. ஆனாலும் தாவீதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலை நிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீது ஏசையனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். இதுல பாத்தீங்கன்னா அந்த 4வதுல தாவீது பண்ண நல்லதின் நிமித்தம் அவனுடைய குழந்தைய காக்கிறார், குழந்தை தப்பு பண்ணாலும். ஸோ இது அப்பா அம்மாவுக்கு ஒரு நிறைய பேர் பக்தி மார்க்கத்துல நம்ம பண்ற பாவம் குழந்தைய தாக்குன்ற பயத்திலேயே பாவம் பண்ணாம இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பண்ற புண்ணியம் நம்ம குழந்தைக்கு வரும்னு நம்பிக்கையில புண்ணியம் பண்ணுவாங்க. அது உண்மையா அப்படிங்கறது பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாவம் செய்யறாங்கன்னா கடவுள் சாபம் இடும் பொழுது அவனுக்கு பையன் பிறப்பான், உன்னுடைய வம்சம் உன்னுடைய மகன் கொல்லப்படுவான்னு கடவுள் சொல்றாருன்னா அப்பா செஞ்ச பாவத்துக்காக அங்க கொல்லப்படுற மாதிரி வராது. பையன் ஒரு பாவம் செய்வான், அந்த பாவத்துக்கு கொல்லப்படுவான். ஆனா அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அப்பாவுக்கு கடவுளிட்ட சாபம் நிறைவேறும் பொருட்டு இப்படி நடந்தது அப்படின்னு வரும். அது சூப்பரான பாயிண்ட். அது இப்ப நம்ம கூட மற்றபடி அப்பாவுடைய சாபம் நமக்கு வராது, பட் நம்மளுடைய முன்ஜென்ம பாவம் இருக்குதுல்ல, அது நிறைவேறும் பொருட்டு நம்மை அறியாமல் கோபப்பற்ற கூடாதுன்றதுக்காக தான் கடவுள் கோபப்படாத, காமவயப்படாத, பற்று வைக்காத, பேரச வைக்காத, அகங்காரம் வைக்காதன்ற. ஏன்னா நம்ம பாபம் வாங்கிட்டு வந்திருக்கோம். விகாரத்துல விடும் பொழுது நம்ம முன் ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கான தண்டனை இப்ப கிடைக்குது. அதுதான் விழ வைக்குது. போய் அதுக்கான சாபம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்க பாவம் செய்ய அது வைக்கும். ஆனா பாபா நம்மள அந்த பாவத்துல தூக்குறாரு. ஆனா நீங்க தான் அவர் கையை பிடிக்கணும். அது அந்த ஒரு விஷயம். அடுத்தது 5வதுல பாத்தீங்கன்னா உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கடவுள் கட்டளையிட்ட அத்தனையும் ஃபாலோ பண்ணோம். ஸோ உரியாவின் சங்கதின்றது இன்னொருத்தருடைய மனைவியை தாவீது ராஜா அவர் குளிக்கும் போது பார்த்துருவாரு. பார்த்து அந்த அழகுல மயங்கி அவளை அரண்மனைக்கு வர சொல்லி அவளோட காமத்துல ஈடுபட்டு, அது மட்டும் இல்லாமல் அவளை அடையணும்ன்றதை விட அவனுக்கு ஒரு குற்றமனப்பான்மை இருக்கும். ஏன்னா அது யாருன்னா இவனுடைய போர் வீரனுடைய மனைவி. ஸோ அவனை பார்க்கும்போதெல்லாம் குற்றமனப்பான்மை இருக்கிறதுனால அவனை இன்டைரக்டா கொலை பண்ணுவான். டைரக்டா கொலை பண்ணாம எதிரிகளோட சண்டை போடும்போது எதிரிகள் பலமா இருக்கிற இடத்துல அவனை தனியா விட்டுட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவான் மற்றவங்க கிட்ட. அப்ப அது ஒரு கொலைக்கு சமம் தானே. ஸோ அந்த ஒண்ணுக்கு தான் தாவீதுக்கு நிறைய தண்டனை கிடைக்கும், பயங்கரமா கிடைக்கும். அவனுடைய குடும்பத்திலேயே அவனுடைய மகனே அவனுடைய மனைவிகளோட காமத்துல ஈடுபடுறது வரும். அவனுடைய மகனே, அதாவது ஒரு மனைவிக்கு பிறந்த மகனே இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகளோடு காமம் வைக்கிறது. அப்படின்னா என்ன, அண்ணன் தங்கச்சி அவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வரும். இவன் பண்ண ஒரு தப்பு அவன் சந்ததியில அது பல மடங்கா வருது தண்டனை. ஸோ அதுதான். ஆனாலும் என்ன சொல்றாங்க, அவன் செஞ்சது அந்த ஒண்ணுத்தை தவிர மற்றதெல்லாம் கடவுள் பண்ண மாதிரி தான் தாவீது பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்ப சொல்றவன் அந்த தாவீது பண்ற மாதிரி பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க.
ரெகோபயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாமக புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாமுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாம் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் இலச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி தோட்டிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணினான். தன் தாயாகிய மாகாளையும் இல்ல அது அர்த்தமே மாறிடுது. விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி ஈதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ தகர்த்தப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாய் இருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். இதுல என்னன்னா, இவன் இதுக்கு முன்னாடி இவங்களுடைய அப்பா அவன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தான், தாவீது மாதிரி நடக்கலன்னு சொல்லிட்டு, அடுத்த சந்ததி வரும்போது ஆசா அப்படிங்கிறவன் வரும்பொழுது தாவீது மாதிரியே கடவுளுக்கு ஏற்றவர் மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ கடவுள் வழிப்படி நடந்தார் அப்படிங்கிறது பைபிள்லயும் குரான்லயும் கடவுள் கொலை பண்றதை விட மிகப்பெரிய குற்றமாக விக்கிரக ஆராதனையை சொல்லுவாங்க. ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது இந்துக்கள் எல்லாமே விக்கிரக ஆராதனை தான் பண்றாங்க. அப்ப ஒரு விதத்துல அப்ப இந்து மதத்து கோயிலெல்லாம் வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வந்துடுது. ஸோ இதெல்லாம் உண்மைன்னு நம்பி தான் இந்து மத கோயில்கள் எல்லாம் மற்ற மதத்தினர் இடிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். விக்கிரகம் வச்சு கும்பிடுறது பாவம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அதோடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா, விக்கிரகம் அப்படிங்கிறது உடம்புடைய சிலை அது இல்லையா? அதை ஏன் வழிபடக்கூடாது அப்படின்னா, கடவுள் சொல்ற உடம்பு பஞ்ச தத்துவத்தினால ஆனது, சிலையும் அதே மாதிரி பஞ்ச தத்துவத்தினால உருவாக்குறாங்க. அப்ப அது தத்துவ வழிபாடாயிடுது அல்லது ஒரு ஜட வழிபாடாயிடுது. ஒரு கல்லு சிலை தானே வைக்கிறாங்களே, அப்ப கல்லை வழிபடுற மாதிரி ஆயிடுது. ஆனா இந்த உடம்பே இயங்குறதுக்கு ஆத்மா தான் இருக்குது. ஸோ அங்க ஆத்மா போயிடுது. வெறும் ஜடத்தை வச்சு ஒரு பணத்தை வழிபட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதே விஷயம் காமத்தை பொருத்தி பார்த்தீங்கன்னாலும், காமத்திலும் பார்த்தீங்கன்னா ஆண் உடம்பிலும் ஒரு சின்ன புள்ளி ஆத்மா தான் இருக்குது, பெண் உடம்பிலும் ஆத்மா தான் இருக்கு. பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதே ஆத்மா ஆண் உடம்பையும் எடுக்கும், பெண் உடம்பையும் எடுக்கும். காமத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த ஆத்மாவை நீங்க கவனிக்கிறது கிடையாது, வெறும் உடம்பை மட்டும் பாக்குறீங்க. ஸோ அதே தான் அங்க விக்கிரகம். அங்க இப்ப எப்பயுமே இந்த விக்கிரக ஆராதனையை அழிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, விபச்சாரம் பண்றவங்க அழிக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையும் சேர்ந்து வரும். அதை பெருசா யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. இங்க விபச்சாரம்ன்றது என்னன்னா உடலை பார்க்கும் பழக்கம். ஸோ அந்த உடலை பார்க்கும் பழக்கத்தினாலதான் உடலையே வழிபடவும் செய்யறாங்க. அப்ப கோயில்ல ஒரு உடலை வழிபடுறாங்க, காமத்துல ஒரு உடலை, அதுவும் ஒரு விதத்துல அதை வழிபடுறதுன்றதோட வணங்குறாங்க. அதாவது வணங்குறதுல அடி பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அந்த உடலுக்கு அடி பண்ணிடுறாங்க, ஆத்மாவுக்கு அடி பண்ணியாம. அது வெறும் ஜடம்னு புரிஞ்சுக்காம அந்த உடம்புக்கே ஏதோ ஒரு உயிர் தனியா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க காமத்துல. ஸோ அதனாலதான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றாங்க. இந்த விஷயத்த புரிஞ்சுக்காம அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க,
வெறும் சிலையை கோயில உடைக்கிறத ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஆனா காமத்தை விடுறத ஃபாலோ பண்றது கிடையாது. அதுதான் குரான்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குவீங்க, மத்ததெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்க. இப்ப எல்லாருக்கும் அப்படிதான் பிரதர், அவங்களுக்கு ஒரு நியாயம் வச்சுக்கிறாங்க. உலக நியதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அததானே நம்ம பார்க்கணும். கரெக்ட். அதனாலதான் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதுல பாருங்க, அடுத்தது 12வது வசனத்துல வருது பாருங்க. இலச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி. அங்க வந்து புணர்ச்சிக்காரரை விலக்கி விக்கிரகங்களை விலக்கின்னு ஒரே வசனத்திலே வருது ரெண்டுமே. ஸோ புணர்ச்சிக்காரர், இலச்சையான புணர்ச்சிக்காரர் அப்படிங்கிறதுக்கு வந்து கரெக்டான அர்த்தம் வந்து யாருக்குமே தெரியல. அது இங்கிலீஷ்லேயே வந்து மேல் ஸ்ட்ரைன் ப்ராஸ்டிடியூட்ஸ்னு இருக்குது. ஒரு சிலர் வந்து ஹீப்ரூல அப்படிலாம் இல்லை, ஒரிஜினல் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல வந்து அங்க காமத்தை தான் குறிக்கிற விஷயம் இது. ஏன்னா இப்ப இறைவன் நமக்கு கொடுக்குற ஞானம் காமம் இருக்கக்கூடாது. ஏன்னா காமத்துல விழுந்தீங்கன்னா நிறைய பாவம் செய்யும்போது அதுதான் மிகப்பெரிய பாவம். அப்ப உங்களுடைய புத்தியும் வேலை செய்யாது, அதுக்கான தண்டனையும் அதிகமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு காமத்தில் இருக்கிறீங்களோ இப்போ தண்டனை கிடைக்கும் போது தானா எங்க போவோம், பக்தி செய்ய போயிடுவோம். அப்ப இங்க பக்தியே எப்ப வருதுன்னா நீங்க விகாரத்துல விழும்போதுதான் வருது. அப்ப பக்தியை விளக்குறதுனா பக்திக்கு தேவையில்லாதபடி இப்ப பாவம் செய்யறத முதல்ல நிறுத்தணும். அப்ப காமத்தை நிறுத்தினாதான் அங்க பக்தி முடியுது. இப்ப விக்கிரகத்தை விளக்குறதுக்கு முன்னாடி நீங்க காமத்தை விளக்கணும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து யாருக்குமே புரியுறது கிடையாது. இப்ப கடவுள் ஞானத்தை எடுத்துட்டு நாம இதை படிக்கிறதுனால நமக்கு புரியுது. அதே மாதிரி 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவே அந்த கோயிலை கட்டியிருந்தா கூட கோயிலை கட்டின காரணத்துக்காக அவங்க அம்மா வந்து ராஜாத்தி, அது ராஜமாதான்னுவாங்க இல்லையா, ராஜாவுடைய அம்மா, அந்த பதவியில இருந்து விலக்கி வைக்கிறாராம் அவங்க அந்த கோயில் கட்டினால. ஆமா. அப்ப என்னன்னா அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளவு, அம்மாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, கடவுள் சொன்னதுதான் அப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு காட்டி விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி சுட்டெரித்து போட்டான் அப்படின்னு வருது. ஸோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன்னா கடைசியில உலகம் அழிய போகுது. எல்லா மத ஸ்தலங்கள், மசூதி ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், கோயிலாகட்டும், எல்லாமே நிலநடுக்கம் அல்லது இவங்களே மத கலவரத்துல கூட இடிப்பாங்க, உடைப்பாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க விகாரத்தை விடணும்ன்றது இதுல மறைஞ்சிருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியறது இல்லை. சொல்லுங்க. ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசாவுக்கும் அவர்களுடைய நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தாயிரதாபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய கப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் எனும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்ல சொன்னான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரேத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறிய அடித்தான். பாசா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவிலிருந்து விட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாசா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை இடுவித்து அவைகளினால் என்யமீன்
கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவையாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. ஆசா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இசக்கார் வம்சத்தனாகிய அகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபெத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபெத்தோனிலே வெட்டி போட்டான். பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இதுல வந்து பாஷா ஆசா அப்படின்னு 2 பேரை காட்டுறாங்க. பாஷா வந்து கடவுளுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிறான், ஆனா இஸ்ரவேல் ஆண்டுட்டு இருக்கிறான். இஸ்ரவேலுடைய கடவுள் தான் இந்த இது ஃபுல்லா பேசுறது. ஆனாலும் கடவுளுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால அவனுக்கு மற்றவர்கள் மூலமாக நெருக்கடி கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. ஆனா ஆசா வந்து இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு எதிராக இருக்கிறான், இருந்தாலும் கடவுளுக்கு கரெக்டா இருக்கிறான். ஸோ அதனால கடவுள் வந்து அவனை பாதுகாத்துக்கிட்டே வர்றத வந்து இந்த அதிகாரம் ஃபுல்லா பாக்குறோம். நம்ம வந்து அடுத்த அதிகாரம் பார்க்கலாம்.